கொடுத்து எக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி போட்டு பார்த்தாலும் 3 3 9 9 3 27. சரியா மாணவர்களே? இங்க பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு நடுவுல நாங்களாவே எங்களோட மனதுல ஒரு கரையை போட்டுட்டு 5x 3ஆம் வடு இது வந்தால் நாங்க முதல் இந்த நம்பரை தான் ஃபர்ஸ்ட் இங்கேயும் எழுதணும். I3 15 I3 15 15 15 3 15 3 45 45 3 135 மாணவர்களே. இது நாங்க இன்னொரு தடவை பார்ப்போம். இதை எக்ஸ் வடிவில போட்டால் நாங்கள் இந்த இவ்வாறான வடிவில தான் நாங்கள் இந்த சுட்டி வடிவில நாங்கள் எழுதுறதுனா நாங்க யூஸ் பண்ணணும் மாணவர்களே. சரி, இதை எக்ஸ் 3ஆம் வழி இதுதான் அடி மேல இருக்குது. இது நாங்க முதல் படிச்ச மாதிரி இது சுட்டின்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி தான் இதுவும். அதை எவ்வாறு பெருக்கம் அது என்ன சுட்டி வடிவம். இப்ப பாருங்க, பேஜ் நம்பர் 63ல இருக்க பயிற்சி எக்ஸை பிரதியிடுக. எக்ஸை 3ஐ பிரதியிடுக. சரியா? அப்ப நாங்க நினைக்கணும் எக்ஸ நாங்க அவங்க சொல்றாங்க 3ஆல பிரதியிட சொல்லி. அப்ப கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோவையினதும் பெருக்கம். இது அவ்வளவும் தான் அவங்க கொடுத்த கேள்வி. இது அவ்வளவும் அவங்க கொடுத்த கேள்வி. சரியா மாணவர்களே? அந்த அதுகளை தான் நான் இது முதலாவது 2வது நாங்கள் அதை பார்த்திருக்கோம். சரியா? இது நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இங்க சந்திக்கிறது அடுத்த வீடியோல. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு.